27 விதமான நட்சத்திரங்களுக்கும் ஒரு அதிபதியா சொல்லக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த விசாகம். அதுல இந்த விசாக நட்சத்திரத்துக்கு மாத்திரம் 2 விதமான தேவதைகளை குறிப்பிடுது. அதுல யாருன்னா இந்திரனும் அக்னி. ஏன் இந்திரனை நம்ம ரொம்ப கொண்டாடணும் அப்படின்னு சொன்னா, அந்த இந்திரனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பூமியிலேருந்து நம்ம அவருக்கு அவிர்பாகங்களை கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பூமியில நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விதமான ஒரு மங்கள வஸ்துவையும் நம்மளுக்கு திருப்பி கொடுக்கக்கூடியவர் இந்த இந்திர பகவான். மகாவிஷ்ணுவனுடைய ஒரு பிரதிநிதி தான் இந்த கருடாழ்வார். இந்த கருடாழ்வாரை உபாசிக்கிறதுனாலேயே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விஷங்கள் எல்லாமே வெளியில வந்துடும். பக்திய பகவான் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, அந்த பக்தியில கலப்படம் இல்லாத பக்தியா இருக்கு. உலகத்திலேயே பெரிய விஷ்ணு பக்தர் யாரு அப்படின்னா, ஒன்னு பரமேஸ்வரன், இன்னொன்னு கருடாழ்வார். சிறுவாபுரியில என்ன விஷயம்னா, முருகன் மரகதத்தினால ஆயிருக்கக்கூடிய முருகன். கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 வருஷம் முருகன் அவர். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஏழையின் கடவுள் முருகன். ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட குன்னம் சந்திரமௌலி தீட்சிதர் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சௌக்கியம் தான். சோ நீங்க முதல்ல வைகாசி விசாகம், அப்புறம் பெரியவாளோட ஜெயந்தி, இது 2 பத்தியும் எங்களுக்கு ஷேர் பண்ணணும். அதாவது ருத்ரன் ஆஸ்ட்ரோ சேனல்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நமஸ்காரங்கள். இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது 27 நட்சத்திரத்துல ஒரு விசேஷமான ஒரு நட்சத்திரம் தான் இந்த விசாக நட்சத்திரம். 27 விதமான நட்சத்திரங்களுக்கும் ஒரு அதிபதியா சொல்லக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த விசாகம். நட்சத்திரானாம் அதிபத்தினி விசாகே அப்படின்னு வேதங்கள் ரொம்ப உயர்வா சொல்லப்பட்டிருக்கு. 27 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு தேவதைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல இந்த விசாக நட்சத்திரத்துக்கு மாத்திரம் 2 விதமான தேவதைகளை குறிப்பிடுறது. அதுல யாருன்னா இந்திரனும் அக்னி. அதாவது நம்மளுடைய வர்ஷிப்லயே ரொம்ப ஒரு உயர்ந்ததான வர்ஷிப் என்ன அப்படின்னு சொன்னா, அக்னி வர்ஷிப் தான் ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம நார்த்ல எல்லாம் போய் பார்த்தேன்னா அக்னிஹோத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தினப்படியே கார்த்தால சாயந்தரம் 2 வேளையும் இந்த அக்னிய வீட்டுல வளர்த்து அதை ஹோமம் பண்றதுக்கு அக்னிஹோத்திரம் அப்படின்னு பேரு. யாகங்கள் ஹோமங்கள்லாம் பண்றதுக்கு பேரு இந்த அக்னிஹோத்திரம்னு பேரு. அதாவது இத சான்ஸ்கிரிட்ல ரொம்ப இன்டெலக்சுவலா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அக்னயே ஹோத்திரம் ஹூயமானம் யஸ்மின் சஹா அக்னிஹோத்திரம்னு பேர். அக்னியை குறிச்சு அக்னியில ஹோமம் பண்றதுக்கு அக்னிஹோத்திரம்னு பேர். அதனாலதான் இந்த விசாக நட்சத்திரத்துக்கு இந்திரனும் அக்னியும் தான் ரொம்ப முக்கியம். ஏன் இந்திரனை நம்ம ரொம்ப கொண்டாடணும் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு பேரு தேவேந்திரன்னு பொதுவா நம்ம சொல்றோம். ஆனா தேவலோகத்துக்கே அதிபதியா இருக்கக்கூடியவர் தான் அந்த இந்திரன். இந்திரனை மீறி ஒரு விஷயம் தேவலோகத்துல நடக்காது. அதாவது அவர் தான் அந்த சாம்ராட். அவர் தான் இந்த தேவலோகத்துக்கே பெரிய ஒரு அத்தாரிட்டியான ஒரு பர்சன். அந்த இந்திரனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பூமியிலேருந்து நம்ம அவருக்கு அவிர்பாகங்களை கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பூமியில நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விதமான ஒரு மங்கள வஸ்துவையும் நம்மளுக்கு திருப்பி கொடுக்கக்கூடியவர் இந்த இந்திர பகவான். அப்போ இந்த இந்திர பகவானுக்கு எப்படி நம்ம கொடுக்கறது, யார் மூலியமா கொடுக்கறது அப்படின்னு பார்த்தா, அக்னி பகவான் மூலியமா தான் கொடுக்கும். அதாவது அக்னிங்கிறவர் யாரு அப்படின்னா, அக்னிமேலே புரோஹிதம் பூர்வேண ஹிதம் பரஸ்ய ஹிதம், மற்றவாளுக்கு நன்மை செய்யக்கூடியவர் தான் அந்த அக்னி பகவான். அதனாலதான் சாதாரணமா ஒரு ப்ராவர்பு உண்டு, ஆரோக்கியம் பாஸ்கராமிச்சேது. உடம்புல ஆரோக்கியம் ஏற்படணும்னா சூரியனை உபாசிக்கணும். தனமிச்சேது ஹுதாசனம். வீட்டுல செல்வங்கள் பெருகின்றே இருக்கணும்னா அக்னியை உபாசிக்கணும். அதனால்தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பூணல் போட்ட உடனே இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சமிதா தானம்னு பண்ணுவாங்க. எவ்ரிடே ட்வைஸ் பண்ணும், மார்னிங் அண்ட் ஈவினிங் பண்ணும். 13 குச்சினால, புரசங்குச்சினால அக்னியில ஒரு 13 மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லி 2 வேளையும் அந்த பசங்க பண்ணினா அப்படின்னாக்க தனியா எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸுக்கே போக வேண்டாம். அதுலேயே இவனுக்கு தேவையான எல்லா விதமான ஒரு ஐஸ்வர்யங்களும் வந்துடும். இப்போ பிரம்மச்சாரி குழந்தைகளுக்கு எது ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னா படிப்பு தான். உலகத்துல
அவளுக்கு பாக்கி எந்த விதமான விஷயங்கள்லையும் அவளுக்கு நாட்டம் இல்லாம படிப்புல மட்டுமே அவளுக்கு குறிக்கோளா இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் பிரம்மச்சாரிகளுக்கு 2 வேளையும் இந்த சமிதாதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஹோமம், ஒரு 10 நிமிஷம் வேலை தான் அது. அதை 2 வேளையும் சாயந்தரம் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணமான பிற்பாடு, விவாகம் பண்ணிட்ட பிற்பாடு அவளுக்கு ஔபாசனம்னு பேர். ஔபாசனம் அப்படின்னாக்க இந்த 2 வேளையும் அந்த அக்னியை காமந்து பண்ணிட்டே வரும். இங்க இதெல்லாம் எங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தான். ஆனா நாங்க முக்கியமா இப்ப கேள்வி கேட்கறது என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் புரியுற மாதிரி, எல்லாருக்கும் வைகாசி விசாகம் அதான் சொல்ல, எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம் வைகாசி விசாகம். இன்றைய தினம் காஞ்சிபுரத்துல கருட சேவை நடக்கும். ரொம்ப உயர்வான, எங்கெங்கெல்லாம் வைணவ திவ்ய தேசங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இன்னைக்கு வைகாசி விசாகத்துக்கு உண்டான கருட சேவை. அதாவது மகாவிஷ்ணுவனுடைய ஒரு பிரதிநிதி தான் இந்த கருடாழ்வார். இந்த கருடாழ்வாரை உபாசிக்கிறதுனாலேயே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விஷங்கள் எல்லாமே வெளியில வந்துடும் அப்படின்னு சொல்லப்பட்டு. அதனால இந்த வைணத்தை என்ன பேரு கருடனுக்கு. அந்த கருட பகவான் ஆகப்பட்டவருடைய வாகனத்துலதான் இன்றைய தினம் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் வரதராஜ பெருமாள் ஆகட்ட இன்னைக்கு ஊர் முழுக்க வீதி உலாவா பக்தாள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கும்பகோணம் பக்கத்துல கபிஸ்தலம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அங்கதான் இந்த கஜேந்திர மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ந்த இடம். அது சாதாரணமா எல்லாரும் கதையில சொல்லும் பொழுது, யானை குளிக்க போகும்போது முதலே காலில் குடிச்சதுனால ஆதி மூலமே கத்திட்டு உடனே வந்துட்டான்னு இல்லை. பல வருஷங்களா அந்த யானை மாட்டின்றது. உடனே எல்லாம் பகவான் விடல. அதாவது பக்திய பகவான் எப்படி பாக்குறாரு அப்படின்னா, அந்த பக்தியில கலப்படம் இல்லாத பக்தியா இருக்கணும். அதனால்தான் சொல்லுவா ரட்சிஷ்யதீதி விஸ்வாசா, காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா நிச்சயமா பகவான் நெயில் பினிஷ்ல கூட நம்மளை காப்பாத்திடுவார். அதுக்காக ஏற்பட்டதுதான் அந்த கஜேந்திர மோட்சம். அதனால எப்போ போனாலும் சுவாமியை இப்ப எப்படி நம்ம சைவ சம்பிரதாயத்துல போய் பார்த்தேன் அப்படின்னாக்கா நந்திகேஸ்வரரை பார்த்துட்டு தான் சுவாமி பார்க்கணும். ஏன்னா மெய்காப்பாளரை பார்த்துட்டு தானே உள்ள இருக்கக்கூடியவளை போய் பார்க்க முடியும். அந்த மாதிரி இந்த மகாவிஷ்ணுவை எப்பெல்லாம் தரிசனம் பண்ண போறோமோ அப்போ கருடாழ்வாரை பார்த்துட்டு தான் மகாவிஷ்ணுவாகப்பட்டவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா உலகத்திலேயே பெரிய விஷ்ணு பக்தர் யாரு அப்படின்னா, ஒண்ணு பரமேஸ்வரன், இன்னொன்னு கருடாழ்வார். கருடாழ்வாரை போல ஒரு விஷ்ணு பக்தி யாருமே பண்ண முடியாது. அதனால எதுக்கு சொல்ல வரேன், அவருக்கும் ஒரு இடத்துல கர்வம் வந்துடுது. அதாவது இந்த கதை எப்படின்னாக்க, மகாவிஷ்ணுகிட்ட போய் கருடன் சொல்றாரா, என்ன போல யாரு உங்களுக்கு பக்தி செய்ய போறா அப்படின்னு கருடாழ்வார் சொன்ன உடனே மகாவிஷ்ணு நினைச்சாரா, இவனுக்கு என்ன மனசுல இப்படி சின்னதா ஒரு கர்வம் வந்துருச்சு, அதனால இவன் கர்வத்தை நம்ம எப்படியாவது நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கருடனை கூப்பிட்டு சொன்னாரா, நீ ஆஞ்சநேயரை போய் கூட்டின்னு வா, நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடு அப்படின்னாராம். உடனே கருடாழ்வார் என்ன பண்ணாரா, சுதர்சன பகவான் உடனே சுதர்சன பகவான் அவரு சித்ரா நட்சத்திரம். இன்னைக்கும் மதுரை பக்கத்துல திருமூகூர்னு ஒரு பெரிய க்ஷேத்திரத்துல அவருக்கு சக்கரத்தாழ்வார் தனி சன்னதி, ரொம்ப விசேஷம். அப்போ கருடாழ்வாரும் சுதர்சன பகவானும் நேரா போய் ஆஞ்சநேயரை போய் பார்த்து, எங்க பிரபு உங்களை கூப்பிடுறாரு மகாவிஷ்ணு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், எனக்கு பிரபு அப்படின்னு சொன்னா ராமரை தவிர இன்னொருத்தர் கிடையாது, நான் வரல சொல்லிடு அப்படின்னாரு. இந்த விஷயத்த போய் கருடன் போய் மகாவிஷ்ணுகிட்ட பாஸ் பண்ண உடனே, இப்ப போய் ராமர் கூப்பிட்டாருன்னு கூப்பிடு அப்படின்னாரு. கருடன் அகைன் திரும்பி ஆஞ்சநேயர் ராமர் தான் உங்களை கூப்பிடுறார், என் முதுகுல ஏறிக்கோங்க, உங்களை கொண்டு சேர்க்கிறேன் அப்படின்னார். இல்ல நான் வந்துக்கிறேன் அப்படின்னாரு ஆஞ்சநேயர். கருடன் வைகுண்டத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்குள்ள ஆஞ்சநேய சுவாமி என்ட்ரி ஆயிட்டு. அப்ப என்ன ஆச்சுன்னா, என்ட்ரி ஆனோடனே வாசல் இருக்கக்கூடிய சுதர்சன பகவான் வழியே விடல, அவர் அலக்கா தூக்கி அப்படியே வாயில சாப்பிட்டுட்டார் ஆஞ்சநேயர். அதனால உலகத்திலேயே கருடாழ்வார் அப்பதான் நினைச்சாரா, நம்மளுக்கு மேல ஒரு பக்தி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னா அது ஆஞ்சநேய சுவாமி. அதனால அந்த வைகாசி விசாக நாள்ல யாரெல்லாம் இந்த மகாவிஷ்ணுவை நம்ம உபாசிக்கிறோமோ எல்லா விதமான வளங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு பிரபு மகாவிஷ்ணு தான். அதனால்தான் அவர் வைகுண்டபதியின் பேர். அவருக்கு பேர். அதாவது எல்லா விதமான சன்னியாசிகள்,
எல்லா விதமான சன்னியாசிகள் அவ கையெழுத்து போடும்போது கடைசியில நாராயண ஸ்மிருதி அப்படின்னு தான் கையெழுத்து போடுவான். அது தீவிர சைவ சைவ சம்பிரதாயமா இருந்தாலும் சரி, மத்த சம்பிரதாயமா இருந்தாலும் சரி, ஸ்மார்த்த சம்பிரதாயமா இருந்தாலும் சரி, வைஷ்ணவ சம்பிரதாயமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் யதீந்திரா எல்லாரும் கையெழுத்து போடும்போது நாராயண ஸ்மிருதி. ஏன்னா பிறவின்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தேவதை ஒருத்தர் உண்டு அப்படின்னு சொன்னா மகாவிஷ்ணு. மோட்சம். ஆனால் தான் சொல்லுவா மோட்சம் இச்சேத் ஜனார்தனம். மகாவிஷ்ணுவை வழி பட 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 நம்ம மனசுல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வெளியில போய் நம்மளுக்கு ஒரு சுத்தமான, எப்படி ஆகாசமானது வெண்மையா இருக்கோ அந்த மாதிரி நம்மளுக்கு மைண்ட் ஆகப்பட்டது, புத்தி ஆகப்பட்டது எல்லாமே மனசு இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள்லாம் வெளியில போய் நம்மளுக்கு வெண்மையா இருக்கக்கூடிய பிரைட் ஹார்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு தேவதை மகாவிஷ்ணு. அதனால்தான் அவரை நம்ம உபாசிக்கணும். அதுக்கு தான் சொல்லும்போது சொல்லுவா, தனமிச்சேத் ஹுதாசனம், புத்திரமிச்சேத் மகாதேவம், மோட்சமிச்சேத் ஜனார்தனம். பிறவியே வேண்டாம் நினைக்கிறவா யாரும் மகாவிஷ்ணுவை வழிபடணும். மகாவிஷ்ணுவை வழிபட வழிபட நம்மளுக்கு ரொம்ப விசேஷம். அதுல இன்னைக்கு நம்மளுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று அமைஞ்சிருக்கு. இதுவே புருஷோத்தம மாசம்னு பேர், மல மாசம்னு சொல்றோம். இந்த மல மாசத்துல கிருஷ்ணரை பூஜிக்க என்ன ஆறுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் மலங்கள் எப்படி வெளியேறதோ அந்த மாதிரி அது எல்லாம் வெளியிலேயே போய் நம்மளுக்கு சுத்தமான மனசை கொடுக்கக்கூடிய ஒரு மாசம் தான் இந்த மல மாசம். இந்த மல மாசத்துக்காக மட்டும் இல்லாம இந்த விசேஷமான இந்த வைகாசி விசாகத்துல இந்த மல மாசத்துல மகாவிஷ்ணுவை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பக்தி சத்தையோடு உபாசிக்கிறோமோ அதுக்கு நம்மளுக்கு பகவான் ஆகப்பட்டவர் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல காப்பாற்று. வைகாசி விசாகம்னாலே எல்லாரும் முருகர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நீங்க பெருமாளை கிருஷ்ணரை இவ்வளவு சேவிக்கணும். அதாவது இதோடைய டெப்த் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல அதாவது 4 விதமான யுகங்கள் இருக்கு. திருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம்னு இருக்கு. ஆமா. இப்ப நம்மளுக்கு விக்கிரக வழிபாடுங்கிறத வச்சிருக்கா அப்படின்னா நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன்ங்கிறது இல்லை. இப்போ ஒரு யுகத்துல பார்த்தேன்னா அப்படி கண்ண முடியும் அப்படி உட்காந்தா யோக நித்ரை. அப்படி யோகாசனத்திலே உட்காந்தோமே ஆனா அந்த ஆழ் தியானங்களுக்கு போய் உடம்புல இருக்கக்கூடிய 8 விதமான சக்கரங்களும் நேரா அதுதான் இது வழியா உடம்பு வெடிச்சு வெளியில போறது. அதுதான் இயற்கையான ஒரு மோட்சம். ஆனா நம்ம இப்ப யுகத்துல என்ன பண்றோம், கலியுகத்துல ஒரு சன்னியாசி தெரிஞ்சா அந்த இடம் பொழக்கணுங்கிறதுக்காக தேங்காய் வச்சு நம்ம பொழக்கணும். சோ இந்த மாதிரி முதல் யுகத்துல இந்த மாதிரி யோகத்தினாலேயே பகவான் அடைஞ்சான். அதுக்கப்புறம் அவனுக்கு மனசுல கொஞ்சம் இது ஏற்பட்டது, கான்சன்ட்ரேட் கொஞ்சம் குறைப்பட்டதுனால என்ன பண்ணிவிட்டா அப்படின்னா ஃபயர் மூலியமா பகவானை வழிபட, அதான் யாகங்கள், வேள்விகள், ஹோமங்கள். அதுவும் அவளுக்கு குறைஞ்சதுனால என்ன பண்றதுன்னா இனிமே விக்கிரகம்னு ஒண்ணு, ஸ்டாச்சுன்னு ஒண்ணு வச்சு அதுக்கு இன்னென்ன பேரை வச்சு அதை நம்ம வழிபட்ட ஆரம்பிச்சோமே ஆனாதான் நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் கிடைக்கும். அதுல ஒருத்தருக்கு விஷ்ணுவாகவும், ஒருத்தருக்கு சிவனாகவும், ஒருத்தருக்கு முருகனாகவும், ஒருத்தருக்கு ஏதோ ஒரு தெய்வம், ஒரு அம்பாளாகவும், யாராருக்கு என்னென்ன ரீதியா பிடிக்குமோ அந்த தேவதை. அதாவது உபாசனையினுடைய ஒரு தேவதையை நம்ம உபாசிக்கிறோம். அந்த உபாசனை நம்மளுக்கு பலிச்சுதுங்கிறது எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, நீ கண்ணை மூடினா அந்த உபாசிச்சிருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய ஸ்டாச்சு கண் முன்னாடி நிக்கணும். அதுதான் நம்மளுக்கு ரியல் ரிசல்ட். பிரத்யட்சமா உங்க கண்ணு முன்னாடி நிக்கணும். இப்போ ஆதிசங்கர பகவத் பாதாள் கனகதாரா ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னா எப்படி தங்க நெல்லிக்காயை இது பண்ணார். ஒரு ஏழை வீட்டுல துவாதசிக்காக வச்சிருக்கக்கூடிய நெல்லிக்காயை தான் ஆதிசங்கருக்கு பிட்சையா போடும்போது அப்ப என்னாச்சு, அவர் என்ன பண்றார், அங்கம் ஹரேன்னு ஆரம்பிச்சு அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பண்றார். கனகதாரா ஸ்தோத்திரம் பண்ண உடனே என்ன ஆறுது, அத்தனையும் தங்க நெல்லிக்காயை கொட்டுறது. அந்த மாதிரி மனசு எப்ப ஒன்றுபடுறதோ அப்ப நம்மளுக்கு விக்கிரக வழிபாடு தேவையில்லை. அந்த மனசு ஒன்றுபடாம வேவரிங் மைண்டா இருக்கிறதுனாலதான் இந்த விக்கிரக வழிபாடுன்னு வச்சான். அதுல இந்த முருகருங்கிறவர் யாரு அப்படின்னா மகாவிஷ்ணுவனுடைய ஒரு சகோதரனுடைய திருக்குமாரர் தான் இந்த முருகர். இந்த முருகரை வழிபடப்படேன்னு அவர் விசாக நட்சத்திரம். அந்த முருகனுக்கு விசாக நட்சத்திரத்துல இன்றைய தினம் காவடி எடுக்கிறதோ இல்ல சஹஸ்ரநாமம் சொல்றதோ, அவரை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உபாசிக்கிறோமோ அவர் உடனே ரிசல்ட் கொடுக்கக்கூடியவர். அதாவது மோர் ஓவர் என்னன்னு கேட்டா, யாரெல்லாம் முருகனை கட்டாயம் உபாசிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இந்த பிஸ்னஸ் பண்றோம்,
பிசினஸ் பண்றவ அத்தனை பேரும் முருகனை கட்டாயம் உபாசிக்கணும். அட் த சேம் டைம் இன்னொரு ஒரு ஐதீகம் முருகனுடைய விஷயத்துல என்னன்னா, இப்ப நம்ம ஒருத்தர் கடன் கொடுக்கறோம், கடன் கொடுக்கறத வந்து செவ்வாய்க்கிழமையா கொடுத்துன்னு வந்தா சீக்கிரம் லோன் கடன் ஆகப்பட்டு நிவர்த்தி ஆயிடும்னு சொல்லுவாங்க. செவ்வாய் வெள்ளி பணம் அது நம்ம பின்னாடி வரக்கூடிய காலத்துல மனுஷாலால ஒரு பேட் ட்ரெண்ட் செட்டரா ஆகப்பட்டது. செவ்வாய்க்கிழமையில நம்ம வந்து முருகனை உபாசிக்கிறோம். செவ்வாய்க்கிழமையில முருகனை உபாசிச்சு நம்ம கடனை திரும்பி கொடுக்க ஆரம்பிச்சோமே அண்ணா, கடன் நம்மளை விட்டு போறதே தெரியாத அளவுக்கு கிடுகிடுன்னு முடிஞ்சிடும். கடன் முடிஞ்சிடும். அப்ப செவ்வாய்க்கிழமை தாராளமா கொடுக்கலாம். அதாவது கடன் கொடுக்கலாம், கடனை அடைக்கலாம், எல்லாம் பண உதவி செய்யலாம், கட்டாயம் செய்யலாம். அதாவது செவ்வாய்க்கிழமைங்கிறது அவ்வளவு விசேஷமா. ரெண்டாவது வீடு நிலன்கள் இதெல்லாம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு முருகன் தான் ரொம்ப வசதி. அதனால்தான் இன்னைக்கு எல்லாரும் எங்க போறா தேடிண்டு சிறுவாபுரிக்கு போறான். சிறுவாபுரியில என்ன விஷயம்னா, முருகன் வந்து மரகதத்தினால ஆயிருக்கக்கூடிய முருகனுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 வருஷம் முருகன் அவர். இல்லைன்னா இப்ப எல்லாரும் சடனா பழனியை நோக்கி போயிட்டு இருக்கா. பழனியை நோக்கி போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, போகர். அது எப்படி பண்ணார்? கிட்டத்தட்ட 60-70 விஷப்பொருள்களால பண்ணப்பட்ட ஒரு சிலை தான் அந்த சிலை, பழனி ஆண்டவருடைய சிலை. விஷப்பொருட்கள். இப்போ நம்ம சயின்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது டைரக்டா ஒரு பாம்பு வந்து நம்மள தீண்டினா அது வந்து விஷம். பட் அதே பாம்புனுடைய விஷத்துல இருந்து நம்மளுக்கு மருந்து தயாரிக்கிறாளே, அது எப்படி சாத்தியமா இருக்கு? இப்போ எல்லாரும் நம்ம டியோட்ரண்ட் போட்டுக்கிறோம், ஸ்ப்ரே அடிச்சுக்கிறோம், அது எங்கேருந்து வருது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கடல் மிருகங்கள் இருக்கக்கூடிய திமிங்கலம், அதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய வாந்தி, அதுக்கு பேர் அம்பர்கட்டின்னு பேர். அந்த அமிலமாகப்பட்டது ஒரு சட்டன் காலத்துல அந்த திமிங்கலமா இருக்கக்கூடிய மீனாகப்பட்டது ஒதுங்கும் போது அதனுடைய உடம்புலேருந்து ஏற்படக்கூடிய ஒரு நச்சு பொருள் தான் இந்த அம்பர்கட்டி. அதுல தயாரிக்கிறதா நம்ம இன்னைக்கு எல்லாரும் போட்டுக்கக்கூடிய பாடி ஸ்ப்ரே. சோ இப்ப எப்படி இருக்கு பாருங்க. இப்போ பாம்பு டைரக்டா நம்மள கடிச்சா விஷம், பட் அதே பாம்புனுடைய விஷத்திலேருந்து நம்மளுக்கு விஞ்ஞானிகள் ஆகப்பட்டவா மருந்து கண்டுபிடிச்சு கொடுக்குறா. அப்போ நம்மளுக்கு அந்த சில விஷப்பொருள்களும் நம்ம உடம்புல சேரும்படியா இருக்கு. அப்போ அது வந்து என்ன ஆகும், அந்த கெட்ட செல்களை அது பிரேக் பண்றது. அதுக்காக தான் இதெல்லாம் பண்றது. அந்த மாதிரி இந்த முருகனாகப்பட்டவருக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை உபாசிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளோ, அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஏழையின் கடவுள் முருகன். நான் நிறைய தடவை சொல்லுவேன், அவருக்கு வந்து பஞ்சபக்ஷ பரமானந்தம் எதுவுமே வேண்டாம். ஒரு 2 செவ்வாழை தேனா மாவு இதை வச்சா போறோம், நீ என்ன கேட்கிறோ கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இருக்கிறதுலயே சுலபமான நைவேத்தியம் யாருக்குன்னா முருகனுக்கு தான், சுப்பிரமணிய சுவாமிக்கு தான். அதனாலதான் அவருக்கு வந்து தெனமாவு, ஒரு டவரா தெனமா வச்சு 2 செவ்வாழையை வச்சு அரோகரான உண்மையான தூய்மையான பக்தி செலுத்தினா நெயில் தி ஃபினிஷ்லயும் அவர் நம்மளுக்கு வந்து காப்பாத்தி கொடுத்துருவார். ரீசெண்டா முருகர் பெருமான் ரொம்ப வந்து ட்ரெண்ட் ஆற மாதிரியும், எல்லா விஷயத்தையும், அதுவும் திருச்செந்தூருக்கு இப்ப எல்லாருமே பயணிக்கிற மாதிரியும், பழனி, திருச்செந்தூர், சிறுவாபுரி, அப்புறம் செவ்வாய்க்கிழமையான 6 விளக்கு வச்சு ஏத்துறது ரொம்ப. இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த நவகிரகங்கள் கோல் இருக்கு, நம்மள வந்து ஆப்ரேட் பண்றதே இந்த 9 கிரகங்கள் தான். அதுதான் தமிழ்ல வந்து நம்மளுக்கு நிறைய பேர் தப்பா சொல்றாங்க, கோள் அறுபதிகம்னு படிக்கணும். எல்லாரும் கோளாறுபதிகம் அது சொல்லும் போதே ப்ராப்பரா சொல்லணும். கோள் அறுபதிகம்னா என்ன? கோள்னா கிரகங்கள், அதால வரக்கூடிய சிரமங்கள்லாம் நம்மளுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த கோள் அறுபதிகம்னு சொல்லக்கூடிய அந்த செய்யுள்களை தினமும் படிக்கணும். அதுக்காக தான் தமிழ்ல எவ்வளவோ விதமான முருகனை பத்தி திருப்புகள் இருக்கு, அப்புறம் வேல்மாறல் இருக்கு, எல்லாத்துக்கும் மேல ஸ்கந்தஹஷ்டி கவச்சம் இருக்கு. கந்தகுரு கவச்சமும் ஸ்கந்தஹஷ்டி கவச்சத்தையும் கோயம்புத்தூர்ல இது ஒரு நடந்த சம்பவம். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தம்பதிகளுக்கு ஒரு பொன் குழந்தைனா பிலோ த டீன் ஏஜ்ல இருக்கக்கூடிய குழந்தை. அந்த குழந்தைக்கு யாரோ என்ன பண்ணினான்னு தெரியல, பட் அந்த குழந்தை இலையில சாப்பாடு போட்டா அது அத்தனையும் புழுவாவே அந்த குழந்தைக்கு தெரிய ஆரம்பிச்சு. அதாவது நார்மலா இருப்பா, இலையில சாதம் போட்டா அத்தனை சாதமும் அப்படியே புழுவாவே தெரியும் அந்த குழந்தை. அதனாலேயே சாப்பிடாம இருந்தா. இது இப்படியே போயின்னு இருந்து முருகன் தான் சாட்சி. அந்த ஊர்ல யாரோ ஒரு வயசான பாட்டி, மடி பண்ணிட்ட பாட்டி, பழைய நாள் பாட்டி. அந்த பாட்டிக்கு அவ முருக பக்தா. அவ இந்த விஷயத்த கேட்ட உடனே, நான் வந்து அந்த குழந்தைய முருகன் அனுகிரகத்தினால சரி பண்றேன்னு சொல்லி வந்து
999 தடவை ஸ்கந்த சஷ்டி கவசம் சொல்லி 1000வது தடவை ஸ்கந்த சஷ்டி கவசம் சொல்லும் போது யார் அந்த குழந்தைக்கு இடைஞ்சல் பண்ணினாங்கனோ அவன் ரத்த வெள்ளத்துல வந்து அந்த ஆத்துல வந்து மன்னிப்பு கேட்டுன்னு போனா. அந்த கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு சம்பவம். அதாவது இதை எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிற. அதாவது நம்ம வந்து இப்ப நம்ம வந்து இதை பண்ணினா வந்து நம்மளுடைய எதிரி அழிஞ்சு போயிடுவான். எதிரி அழியறதுங்கிறது விஷயம் இல்லை. ஆப்பனண்டா இருக்கக்கூடியவனை காம்ப்ரமைஸ் பண்றதுதான் தெய்வத்தினுடைய வேலை. அப்போ அரக்கன் மாதிரி இருக்கேன் அப்படின்னாக்க, அரக்கன்னா நம்ம வந்து அரக்கன்னு அப்படி அர்த்தம் இல்லை, அந்த குணங்களை தான் நம்ம சொல்றோம், அரக்க குணம்னு சொல்றோம். குணங்களும் நீங்க நடந்துக்கிற விதங்கள். அதாவது அதனால்தான் நம்மளுக்கு வந்து எதுக்கு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கா. ஏண்டா மிருகம் மாதிரி நடந்துக்கிற, நம்ம எதை உட்கொள்றோமோ அதனுடைய ஒரு புத்தி தான் நம்மளுக்கு வரும். அதனாலதான் நம்ம சாஃப்டான ஒரு சாப்பாடை சாப்பிடணுங்கிறா. அதுக்கு அதான் நம்ம கரிகாலா பார்த்து சாப்பிடணும் அப்படி சொல்ல. எதுக்கு சொல்ல வரேன், இந்த ஸ்கந்த சஷ்டி கவசம் இந்த முருகனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாராயணம் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ எல்லா விதமான காரியங்களும் நம்மளுக்கு சித்தி ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த முருகனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுக்கு சகல விதமான க்ஷேமத்தையும் கொடுக்குறார் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஸ்கந்த சஷ்டி கவசத்துல இன்றைய தினம் வைகாசி விசாகத்துல முருகனையும் உபாசிக்கிறது, கருடனையும் உபாசிக்கிறது, கருடனுடைய கருட வாகனமா வர நல்ல பெருமாளையும் உபாசிக்கிறது. இதுல இன்னொரு க்ஷேத்திரமும் இருக்கு இன்னைக்கு. அதாவது தஞ்சாவூர் பக்கத்துல தேவராயன்பேட்டைன்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அந்த ஊர்ல பரமேஸ்வரனுக்கு மத்ஸ்யபுரீஸ்வரன்னு பேரு. என்னத்தினாலன்னா மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் மத்ஸ்யாவதாரம் எடுத்தார். மத்ஸ்யாவதாரம் எடுத்துட்டு அவதாரத்திலேருந்து திரும்பி தன்னுடைய நிலைமைக்கு வரும்போது வர முடியல அவரால். அப்ப என்ன பண்றதுன்னு உடனே இவர் பரமேஸ்வரனை உபாசிச்சாதான் நம்மளுக்கு பழைய நிலைமைக்கு வருங்கிற. அப்ப என்ன பண்றாரு, மகாவிஷ்ணு கையில என்ன இருக்கு, சங்கு சக்கரம் இருக்கு. அப்போ சிவனுடைய பக்கத்திலேயே முருகப்பெருமானும் கூட இருக்கார். இவர் என்ன பார்த்தாரு, கையில சங்கு சக்கரம் தான் தபஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால தன் கையில இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தை தன்னுடைய மருமான் ஸ்தானமா இருக்கக்கூடிய முருகன்ட்ட கொடுத்துட்டு, இன்னைக்கும் தஞ்சாவூர்ல தேவராயன்பேட்டையில அந்த ஊர்ல போய் அந்த சன்னதியை பார்த்தா முருகன் கையில சங்கு சக்கரம் இருக்கு, முருகனுக்கு சங்கு சக்கரம் இருக்கு. அதனாலதான் வந்து அவர் அதுக்கப்புறம் பரமேஸ்வரனை பூஜை பண்ணி தன்னுடைய பழைய நிலைமைக்கு வந்ததுனால மத்ஸ்யாவதாரத்திலேருந்து பரமேஸ்வரனை பூஜை பண்ணதுனால்தான் அவருக்கு மத்ஸ்யபுரீஸ்வரர் அப்படின்னு அந்த சுவாமிக்கு திருநாமம். அதனாலதான் இன்றைய தினம் வந்து இந்த தேவராயன்பேட்டையில சொல்லியிருக்கக்கூடிய அந்த முருகனுக்கு இன்றைய தினம் சங்கு சக்கரம் இருக்கும். அந்த ஊர்ல காவடி எடுப்பா ரொம்ப விசேஷம். அதனால்தான் இந்த வைகாசி விசாகத்துக்கு முருகனையும் வழிபடணும், பெருமாளையும் வழிபடணும், கருடனையும் வழிபடணும். எவ்வளோக்கு எவ்வளோ கருடனும் உபாசிக்க உபாசிக்க உடம்புல இருக்கக்கூடிய சிரமங்கள்லாம் நிவர்த்தி ஆகி அவரே ஆரோக்கியத்தை கொடுப்பார். அதாவது நாச்சியார் கோவில் கேள்விப்பட்டிருக்கலாம், அங்க கல் கருடன் யாரெல்லாம் கண் ஆபரேஷனுக்கு ரெடி ஆயின்னு இருக்காளோ அவெல்லாம் நாச்சியார் கோயில் கல் கருடன் மனசுல தியானம் பண்ணிட்டு 1 ரூபா எடுத்து வச்சா போறோம் பகவான் கண்ணை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால்தான் இந்த நாச்சியார் கோயில் கல்கருடன் அவ்வளவு ரொம்ப விஷயம். ஏன்னா உள்ள சுவாமிய ஏழை பண்ண ஆரம்பிக்கும் போதே முதல்ல 2 பேர் தூக்கிப்பா, அப்புறம் 4 பேர் தூக்கிப்பா, அப்புறம் 6 அப்படி 36 வரைக்கும் போகும். திரும்பி உள்ள வரும்போது அப்படியே குறைஞ்சுட்டே வந்து 2 பேர் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் தான் நம்மளுக்கு சாட்சி. தேவதைகள் பூமியில நடமாடின்னு இருக்கா அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தான் நம்மளுக்கு சாட்சி. ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயமும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்களோட நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, சந்தோஷம்.